நாட்டின் பாதுகாப்பு பிரிவு ஊழலில் உயரிய நிலையில் இருப்பதாக சில அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் மேற்கொண்ட ஆய்வுகளின் பிரகாரம் இலங்கை பாதுகாப்பு பிரிவு ஊழலில் உயரிய நிலையில் இருக்கிறது. இது தொடர்பில் பேசுவதற்கு எவரும் விரும்புவதில்லை, அச்சப்படுகின்றனர். பல மில்லியன் டாலர்கள் கொடுக்கல் வாங்கல்களின் பொறுப்பு குறித்து இலங்கை கீழ்நிலையிலேயே இருப்பதாக டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நேற்று சுட்டிக்காட்டியுள்ளது. முதலாக வெளியிட்ட உலக பாதுகாப்பு ஊழல் தொடர்பான தரவுகளுக்கு அமைய 82 நாடுகள் தரப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையை அவர்கள் ஏ பிரிவிற்குள் உள்ளடக்கியுள்ளனர். அந்த பிரிவுக்குள்ளேயே ஆப்கானிஸ்தான், டியூனிஷியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இது இவர்களின் நண்பர்களான டியூனிஷியாவின் தலைவர், ஆப்கானிஸ்தானின் தலைவர், ஈரானின் தலைவர், சிரியாவின் தலைவர் ஆகியோர் இருக்கின்றனர். எமது அமைச்சர் தினேஷ் அவர்களை வெளிவிவகார அமைச்சராக அனுப்புவோமானால் இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற சிறந்த நாடுகளுக்கு சென்று அவர்களை நண்பர்களாக்கி கொண்டு வருவார். ஆனால் யாரை அனுப்புகின்றனர்? பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் பாஸ் போன்றோரை அனுப்புகின்றனர். அவர் அமைச்சரும் அல்ல, அவர் டிஃபெக்டோ ஃபாரின் மினிஸ்டர். அவர்கள் எந்த அறிவை வைத்துக் கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று பேசுகின்றனர்? அமைச்சர் அவர்களே, குறிப்பாக இலங்கையுடன் 70% வரை பாதுகாப்பு துறையில் பாரதூரமான ஊழல்கள் காணப்படும் நாடுகள் உள்ளன. 30 வருட யுத்தத்தின் பின்னரும் இலங்கையில் ஆயுத கொள்வனவு மற்றும் அதற்கான பணத்தை செலுத்தும் கொள்கையில் எந்தவித வெளிப்படைத்தன்மையும் காணப்படவில்லை.